வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வீரா மறுபடியும் ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருந்த ஃபைல் டாக்குமெண்ட், ஆதித்யாவுக்கு எதிரான அந்த டாக்குமெண்ட் எப்படி போயிருக்கோம், வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் இருக்கான், அவன் தான் சூர்யா அப்படின்னு சூர்யாவின் முகத்திரையை கிழிச்சு சூர்யாவை அடித்து வெளுத்து வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க மாறன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த அதிகாரி உண்மையை போட்டு உடைச்சிறாங்க. எல்லாமே ஆதித்யாவின் சூழ்ச்சி தான். நான் தான் வீரா மேடத்துக்கு வீட்டில் போய் அந்த ரூபாயை வச்சது, இது ஆதித்யா கொடுத்து விட்டது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஆதாரம் ஆதித்யா என்கிட்ட ஃபோனில் பேசினதுக்குள்ளே எல்லா எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு காட்டின உடனே ஜட்ஜி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டு வீராவை பதவியிலக்க செய்ய ஆதித்யா பண்ண சூழ்ச்சி தான் அப்படின்னு நிரூபணம் ஆயிட்டு. இப்போ இந்த வீரா மறுபடியும் பதவி ஏற்கணும் ஐஏஎஸ் அதிகாரியா அப்படின்னு ஆர்டரை போட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே நடுங்கி போகிறாங்க ஆதித்யா. என்ன கடைசியில் வீராவுக்கு எதிராக நம்ம போட்டது நமக்கே ஆப்பா அமைஞ்சிருது அப்படின்னு சொல்ல நேரம் ஆதித்யாவை அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்டர் போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீரா விடுதலையாகி வராங்க. நம்ம மாறனை பார்த்து, மாறா நீ மட்டும் இல்லைனா இப்போ நான் என்ன நிலைமையில் இருந்திருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வீரா ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த வீட்டில் இருந்த ஆதித்யாவுக்கு எதிரான டாக்குமெண்ட் நம்ம வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் தான் அதை இப்போ மாற்றிருக்கணும். அந்த மாற்றின நபர் யாருன்னு எனக்கு தெரியும் வீரா அப்படின்னு வீரா கிட்ட நம்ம மாறன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நம்ம வீட்டில் இருந்து யார், அதுவும் நம்ம வீட்டில் உள்ள நபர் யாராவது கொண்டு ஆதித்யாட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறியா? ஆமாம், நிச்சயமாக அதுதான் நடந்திருக்கு வீரா. அப்போ அது யாருன்னு நினைக்கிற? அதுதான் உண்ட வீட்டுக்கு இருந்தகம் பண்ணிட்டு இருக்க அந்த சூர்யா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. வீரா அதிர்ச்சியாரங்க. என்னடா நீ அவன் மேலே இந்த குற்றத்தை போட, நீ ஜெயிலில் இருக்க நேரம் நம்ம வீட்டை எப்படி பார்த்துக்கிட்டான் சூர்யா எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், காவேரி டெக்ஸ்டைலை குட்டிச்சுவராக்கி அவனுக்கு டெக்ஸ்டைலை வளர்த்தான், உண்ட வீட்டுக்கு இருந்தகம் பண்ணிட்டு கடந்தான். மொத்தத்தில் நான் அந்த குடும்பத்தோட ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என் அண்ணன் தம்பி உறவெல்லாம் பிரித்து நாசம் ஆக்குனான். இதுதானே அவன் சேதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் நினச்சிக்கிட்டு, ஆமாம் தெரியும் எனக்கு உண்மையாட்டே வீரா, நீ நம்புடி, உன்னை இந்த அளவுக்கு பண்ண ஆட்டங்கான வச்சது எல்லாமே சூர்யாவோட வேலை தான். எனக்கு என்னமோ இந்த ஆதித்யா கூட கை கோர்த்து ஈவெண்ட்ஸ் போட்ட சரிதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வீரா கிட்ட சொல்ல நேரம் கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்குறாங்க. ஒருவேளை வீட்டில் இருக்க யாரை இந்த தப்பை பண்ண மாட்டாங்க, சூர்யா செய்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அந்த இடத்துல வீரா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அதிகாரிக ஆதித்யா வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க. நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பிடிச்சி தரதரன்னு ஆதித்யாவை இழுத்துட்டு போகிறாங்க. வீரா மேலே இந்த இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஆதித்யா தான். ஆதித்யா ஒரு கிரிமினல் குற்றவாளி. அதுக்குள்ள எவிடன்ஸை காட்டினால அந்த அரெஸ்ட் வாரண்டோட ஆதித்யா ஜெயிலில் கம்பி என்ன போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீரா சொல்கிறாங்க, ஆதித்யா வேற எதுவும் யாரும் இல்லை, உன்னையே சுற்றி சுற்றி ஒரு காலத்தில் லவ் பண்ணேன்னு துரத்தி வந்தால அந்த மதுவோட அத்தான் தான் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மதுவும் ஆதித்யாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. அந்த ஆதித்யா ஆனால் மதுவை விரும்பியிருக்கான். ஆனால் மது மனசில் நீ இருந்திருக்க, அந்த வெறி தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுவும் மது தற்கொலை பண்ணதை அவளால் தாங்க முடியலை அப்படின்னுலாம் சொல்ல நேரம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம வீரா கிட்ட மாறன் கேட்க நேரம் யார் மூலமாக, அதெல்லாம் அந்த பவித்ரா மூலம்தான். பவித்ரா நம்ம ஆதித்யாவோட மனைவி, அவங்க மூலம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் பயங்கர சூழ்ச்சியோட நம்மளை திட்டம் போட்டு சரி பண்ணி நம்மளை பழி வாங்கிறதுக்கு உள்நோக்கத்தோட இது நடந்திருக்கு. கனிப்பாப்பாவை அதனால தான் அவன் உன்னை பழி வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணானா. நல்ல வேலை அவன் பண்ண குற்றத்தை நிரூபித்து அவனை சரணடைய வச்சாச்சு அப்படின்னு அந்த இடத்துல நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் ஆதித்யா பயங்கரமான ஆள், ராணி கிட்ட ஏவி விட்டுறாங்கன்னு சொல்லலாம்.
ஆனால் நான் உள்ளுக்கு இருந்தாலும் அந்த வீரா வந்து நிம்மதியாக இங்கே இருக்கக்கூடாது. வீரா துடிக்கணும். அந்த அளவுக்கு நீ வீராவை பழிவாங்க பொறுப்பை ராணி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராணி கிட்ட வந்து விட்டுறாங்க. ராணி அந்த வீரா ஆதித்யாவே உள்ளுக்கு தள்ளிட்டாளா, அவளை என்ன பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க. நம்ம மாறன் வந்து இந்த சூர்யாவை விட்டு வைப்பாங்களா என்ன, சூர்யாவை அடித்து வெளுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததோட சொல்லுடா, வீட்டில் இருந்த ஃபைலை அந்த ஆதித்யாவுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீதானடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சட்டை பிடிச்சி தரன்னு இழுத்து அடிக்க நேரம், டேடி இவன் என்ன சொல்லுறான் அப்படின்னு வந்து ராமச்சந்திரனுக்கிட்ட வந்து போகிறாங்க. ராமச்சந்திரன், டேய் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து என்ன சொல்லாத, அவன் கேட்காமல அதுக்கு பதிலை சொல்லு அப்படின்னு வந்து ராமச்சந்திரனும் நம்ம மாறன் பக்கம் நிற்கிறாங்க. இதை வந்து தாங்கிக்கிட்டே முடியலை சூர்யாவில். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூர்யாவை அடின்னு அடித்ததோட வந்து ஒரு டேய் இதுக்கு மேலேயே நான் வந்து நல்ல வேஷம் போட்டு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு வந்து சூர்யா ஒத்துக்கிட்டாங்க. ஆமாடா இங்கே உள்ள அந்த ஃபைல் எல்லாம் வந்து ஆதித்யாவுக்குள்ளதை நான் கொண்டு போய் கொடுத்தேன்தான், இங்கே அதை எடுத்து நான் கொண்டு சேர்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீராவும் கலைக்கு அடிக்கிறாங்க சூர்யாவை. அடின்னு வெளுக்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த வீட்டில் உனக்கு இனி இடம் கிடையாது அப்படின்னு வந்து வீட்டை விட்டு விரட்டுறாங்க. நானே இந்த வீட்டை பழிவாங்க தான் வந்தேன், எப்படி பாரு இந்த வீராவை நான் கழுத்தில் நான் தாலி கட்டணும்டா, இதுதான் என் லட்சியம், பார்ப்போம் வீரா எப்படினாலும் எனக்கு தான், நேர்மையாக இல்லாட்டாலும் எப்படினாலும் அவளை நான் வந்து என் பக்கம் நான் சாட்சி காட்ட வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூர்யா மனசுக்குள்ளே ஒரு கேவலமான எண்ணத்தை போட்டு வீட்டை விட்டு வந்து வெளியேறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ரவுடி நீ வந்து நல்லாவே பண்ணிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சூர்யா இப்படி ஒரு சித்தப்பான்னு நான் வந்து நம்பிட்டு இருந்தேன், ஆனால் அவன் இப்படி ஒரு கேவலமாக வந்து பண்ணிட்டான். இந்த பாரு நீ உண்மையாட்டே எனக்கு சித்தப்பா ஆகணும்னா நீ வீரா கழுத்தில் தாலி கட்டணும், எனக்காக ரவுடி நீ இதை பண்ண மாட்டியா, என் சித்தி மனசில் நீ இடம் பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. சித்தியோட கணவர் வந்து ஜெயிலில் இருக்காரு, அந்த மாறன் வந்து என் சித்திக்கு வேண்டாம், நீ சித்தியோட கணவராக இருந்தால் நல்லா இருக்கும் ரவுடி அப்படின்னு வந்து மாறன்கிட்டே நம்ம கனி பாப்பா கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீரா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்து இந்த மாறன் வருவான் போல் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வள்ளியம்மா இதுக்கு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் கனி, நீயே உன் வாயிலேருந்து உன் சித்திக்கிட்ட கேட்டுட்டால அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மொத்த குடும்பமும் ஒன்று சேர்த்துட்டிங்களா, நான் உங்களை விட மாட்டேன், எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூர்யா வந்து பயங்கரமான திட்டத்தோடு வந்து யோசிக்கிறாங்க. காவேரி டெக்ஸ்டைலில் கள்ளக்கணக்கு போட்டு அதை நாசாக்குனேன், ஆனால் இப்போ நான் அழிக்க வேண்டியது அந்த ராமச்சந்திரன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன், அந்த ஆதித்யா இல்லாட்டினா என்ன நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிடுவேன், இப்போ நான் வந்து ராமச்சந்திரன் வீட்டில் இல்லை, என் திட்டம் பலமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூர்யா வந்து யோசிக்கிறாங்கங்க. வணக்கம்.